காலங்கத்தால உங்க பொண்ணு இங்க வாசல்ல வந்து உட்கார்ந்து தர்ணா பண்ணிட்டு இருக்கா. மயிலா? அவளேதான் வாசல்ல வந்து உட்கார்ந்துட்டு ஒப்பாரி வச்சிட்டு இருக்கா. இத பாருங்க, மரியாதையா அவளை கூட்டிட்டு போயிடுங்க, இல்லன்னா நடக்கிறதே வேற. ஐயோ, இவ எல்லாத்தையும் கெடுத்துருவா போல இருக்க. இவ எதுக்கு இப்ப அங்க போனா? என்னங்க என்னங்க? கதவு தரங்க, கதவு தரங்க, கதவு தரங்க. ஏங்க, அவ நாடகத்தை எல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க. அவளை நான் பாத்துக்கிறேன். கதவு தரங்க. இத பாருங்க, நாம யாரையுமே கொடுமைப்படுத்தல, நல்லாதான் பாத்துக்கிட்டோம். ஆனா அவ ஏமாத்துக்காரியால இருக்கா. அவ கூட எல்லாம் சரவணன் வாழவே முடியாது. கதவு தரங்க, அது கதவு தரங்க, கதவு தரங்க. காலையில இதெல்லாம் பாக்குறதுக்கு ஆனந்தமா தான் இருக்குல்ல. அவனே பார்த்து வச்ச பொண்ணுன்னு என்ன ஆட்டம் போட்டான். ஒரே குட்டி கல்யாணம் பண்ணி வச்சான். இந்த பொண்ணு என்னடான்னா ஒரே குட்டி அவனை அசிங்கப்படுத்திட்டு இருக்கு. ஐயோ, கொஞ்சம் சும்மா இரேண்டா. பண்ணட்டும், பாக்குறதுக்கு நல்லாதான் இருக்கு. டேய், உள்ள போடா. இப்ப என்னமா இங்க நடக்கும்? அவங்க வெளியே வருவாங்களா இல்ல இவங்க உள்ள போவாங்களா? என்ன இங்க என்ன சினிமாவா ஓடுது? இடைவேளைக்கு பிறகு என்ன நடக்கும்னு கேக்குறதுக்கு எல்லாம் ஒரு ஆர்வம் தாமா. அடுத்தவங்க வீட்டு விஷயத்துல உனக்கு என்னடா ஆர்வம்? நீ முதல்ல உள்ள போ. நீங்க நிக்கிறீல்ல? நாங்க நிக்கிறது நீ நிக்கிறது ஒண்ணா? அது இல்லம்மா. அடிச்சி உள்ள போ. போடா சொல்றால. அத்தை இப்படி கெஞ்சிரட கேக்குதா? இத பாருங்க, அவளை இந்த வீட்ல வச்சுக்கிட்டு நம்மளால நிம்மதியா தூங்க கூட முடியாதுங்க. கதவு தரங்க. தூங்கும் போது முகத்துல தலையணைய வச்சு அமுக்கி கொன்றுவாங்க. அது மட்டும் இல்லங்க, சோத்துல விஷத்தை வச்சு கொன்னுட்டு சொத்த ஆட்டைய போட்டுருவாங்க. ஐயோ, அத்தை நான் அவ்வளவு மோசமானவள இல்ல. ஏய், வாய் மூடுறி. உன்னை நம்பி தவிச்ச வாய்க்கு தண்ணி கூட வாங்கி குடிக்க முடியாதுரி. அப்படி சொல்லாதீங்க, கதவை தரங்க. அது கதவை தரங்க. ஏமா மயிலே, வீட்டுக்கு போமா. நான் போக மாட்டேன், நான் போக மாட்டேன், நான் போக மாட்டேன். அது ப்ளீஸ் அத்தை. கோமதி அக்கா, பொம்பளை பிள்ளை எவ்வளவு நேரமா கதறுது, கதவை திறந்து விடுக்கா. ஏய், உன் வேலையை பார்த்துட்டு போ. ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்குது? அத்தை, அத்தை. பாரு, ஒவ்வொருத்தர்கிட்டயே மானத்தை வாங்கிட்டு இருக்கா பாரு. அத்தை. மயிலே, 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 போடி மயிலே. இங்க என்னடி பண்ற? கதவை திறக்க மாட்டாங்கம்மா. வந்துட்டா ஆத்தாக்காரி, வந்துட்டா. ஏமா நீ ஏமா இங்க வந்த? என்னப்பா, இதானப்பா என் வீடு, நான் இங்க தானப்பா இருக்கணும். கதவை திறக்க மாட்டாங்கம்மா. ஐயோ, மயிலே, மயிலே, மயிலே. இனிமே நான் தப்பு பண்ண மாட்டேமா, பையன் சொல்ல மாட்டேம்மா. ஏதாவது பேசுமா, உள்ள அவங்க கிட்ட சொல்லுமா. அப்பா சொல்லுங்கப்பா, அவங்கள கதவை திறக்க சொல்லுங்க. கதவை திறங்க, திறங்க கதவை. என்ன எல்லாரும் கதவை அடைச்சிட்டு உள்ள உட்கார்ந்திருக்கீங்களா? இதெல்லாம் நியாயமா உங்களுக்கு? கதவை திறங்க, கதவை திறங்க. என்ன பயமா உங்களுக்கு எல்லாம்? யாருக்கு பயம்? தேவையில்லாம பேசிக்கிறீங்க. நீ இப்ப என்ன பண்ண போற? பேசாம இரு, என்ன நடக்குதுன்னு பாப்போம். ஐயோ, நான் பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேட்க தானே வந்தேன்,
வெளிய தலை இப்படி கதவை பூட்டுறீங்களே. ஏங்க உங்களுக்கு இறக்கமே இல்லையா? உங்க வீட்லயே 2 பொம்பளை பிள்ளைகளை பெத்து வச்சிருக்கீல்ல, அதுக்கு இப்படி கதறிட்டுனா உங்களால தாங்க முடியுமா? என்னதான் இன்னைக்கு இவன் உங்களுக்கு வேண்டாதவளா இருந்தாலும் நேத்து வரைக்கும் இவன் உங்க வீட்டு மருமவ தானே. உங்க மருமவள வாசல் நிக்க வச்சிருக்கியா? இது உங்களுக்கு அசிங்கமா இல்லையா? அவமானமா இல்ல? கதவை திறங்க. ஐயோ, பொம்பளை பிள்ளைய வெளியே நிக்க வச்சு கதற விட்டுக்கிட்டு இருக்கீங்களே, நீங்களா நல்லா இருப்பீங்களா? நாசமா போயிருவீங்க. ராஜி, இவங்க என்ன இப்படி கத்திட்டு இருக்காங்க? இவங்களே எல்லாத்தையும் வர்ஸ்ட் ஆக்கி விட்டுருவாங்க போலயே. போயும் போயும் ஈவு இறக்கமே இல்லாத இந்த வீட்லயா நான் என் பொண்ணை கொடுத்தேன்? உங்க குடும்பத்தையா இங்க எல்லாரும் நல்ல குடும்பம்னு சொன்னாங்க? நீங்களா மனுஷங்களா? கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாத கல் நெஞ்சுக்காரங்களா இருக்கீங்க. நீங்களா நல்லாவே இருக்க மாட்டீங்க, நாசமா போயிருவீங்க. எங்க எங்க என்ன பண்ண போறீங்க? இருகோமதி பொறுமையா இருக்க கத்திக்கே இருக்காங்க. யோ பெரிய மனுஷா, நீதி நேர்மை நியாயம்னு நல்ல வாய்க்கிலேயே பேசுவியே, இப்ப வாயா வெளிய. ஏய் இருங்க, வாயா வெளிய. இருங்க. யோ இப்ப எங்கயா போச்சு நீதி நேர்மல? இதான் நியாயமா? வாயா வெளிய. விடுகோமதி, இந்த ஆள்கிட்ட போய் என்னன்னு பேசிட்டே வந்துடுறேன். எங்க கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டியடா? மனசுல கொஞ்சமாச்சும் ஈரம் இருந்துச்சுன்னா வாங்க வெளியே. அண்ணா 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 எங்கடா போற? அண்ணா டேய் டேய் சரவணா, இருடா. நில்லுடா. எங்கடா போற? அண்ணா டேய் அண்ணா இல்ல வாங்க வெளியே. வாயா வெளிய. வாங்க வெளியே. இப்ப வர போறியா இல்லையா? சரவணா, டேய் வேணாடா. நில்லு. என்னையா பேசுற நீ? என்னையா பேசுற நீ? போயா வெளிய போயா. என்ன ஓவரா பேசுற? என்ன பேசுற? என்ன உன் பிரச்சனை? வீட்டு வாசல்ல நின்னு கத்திக்கிட்டு இருக்க, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுற. மானம் போச்சு, மரியாதை போச்சுன்னு அத பத்திலாம் நீங்க பேசலாமா? கடையில பணம் எடுக்கும்போது மானம் போல, போய் சொல்லி உன் பொண்ணை எனக்கு கட்டி கொடுத்ததுல மரியாதை போல, இப்ப உங்களுக்கு தனியா மான மரியாதை போயிடுச்சோ? மாப்ள, தெருவுல எல்லாரும் பாக்குறாங்க, கொஞ்சம் அசிங்கமா இருக்கு மாப்ள. எதா இருந்தாலும் கொஞ்சம் உள்ள போய் பேசிக்கலாம் மாப்ள. டேய் சரவணா வேணாம்டா. ஏய் இவங்கள உள்ள விட்டுறாதடா. இதா சாக்குனே நம்மள வெளியில அனுப்பிட்டு இவங்க 3 பேரும் உள்ள உட்கார்ந்துருவாங்க. அண்ணா முதல்ல போலீஸ்க்கு போன் பண்ணுனே. சுயம்பரத்துல ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் நடக்கிற கூத்து எல்லாத்தையுமே நாம சொல்லுவோம். ஒண்ணு விடாம எல்லாத்தையுமே சொல்லுவோம். என்ன பண்ணணுமோ அவங்க பண்ணட்டும்னே. வீட்டு பிரச்சனை எதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு போகணும்? வாங்க எல்லாரும் உள்ள போய் பேசுவோம். இங்கே நில்லுமா, இங்கே நில்லு. இத பாரு, இன்னொரு அடி எடுத்து வச்ச மரியாதை கேட்டுரும் பாத்துக்கோ. மாமா மாமா பேசி போயிரு. ஏய் என்ன முடிஞ்ச வழி எல்லாம் முயற்சி பண்ணி பாக்குறியா? ஏதாவது ஒரு விதத்துல இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சலான்னு பாக்குறியா? ஐயோ மாமா, அப்படி எதுவும் இல்ல மாமா. இதானே மாமா என் வீடு. எப்படி ஏய் பேசுறீங்க? நீ பண்ண துரோகம்லாம் எனக்கு சாகர வரைக்கும் மறக்காதுடி. நினைச்சாலே மனசெல்லாம் வலிக்குது. ஒரே நாள்ல மறந்துடுவான்னு எப்படி நினைச்ச? ஐயோ மாமா, என்ன மாமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்ன 2 அடி கூட அடிச்சிருவாங்க. ஐயோ ஐயோ ஐயோ, என் பொண்ணை அடிக்கிறாங்களே. ஐயோ, இதெல்லாம் கேட்க யாரும் இல்லையா? ஏய் சீ, சும்மா நிப்பாட்டுங்க. மாமா நீயும் குடும்பமும் சொன்ன பொய், நீங்க மாத்தி மாத்தி நடிச்ச நடிப்பெல்லாம் நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். உன்னை பார்த்தாலே எனக்கு அம்புட்டு கோவம் வருதுடி. அப்படியே கழுத்தை நெரிச்சு கொல்லணும் போல அம்புட்டு ஆத்திரமா வருது. என்ன கொல்லுங்க மாமா, என்ன கொல்லுங்க மாமா. ஐயோ ஐயோ, என் பொண்ணை எதுவும் பண்ணிடாதீங்க மாப்பிள்ள. ஏய் நீ எல்லாம் நிஜமாவே மனுஷிதானா இல்ல உன்னை செஞ்சு இங்க அனுப்பி வச்சாங்களாடி? மாமா நீ எல்லாம் என்ன ஜென்மண்டி? பொய் பொய் பொய்.
தலையில இருந்து கால் வரைக்கும் எல்லாமே போய் என்கிட்ட ஒரு பொய், வீட்டுல இன்னொரு பொய், அதை மறைக்கிறதுக்காக 10 பொய் இல்ல? ஏய், உன்ன மாதிரி ஒருத்திய நான் பார்த்ததே இல்லடி. இல்ல மாமா. வீடு கடைன்னு போற இடத்துக்குலாம் பின்னாடியே வந்து என்ன எந்த அளவுக்கு சித்திரவதை பண்ணுன. ஏய், போன வாரம்லாம் எனக்கு செத்து போயிடலான்னு தோணுச்சுடி. மாமா என்ன மாமா? நீ ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? ஏய் சரவணா, ஐயோ, என் குடும்பத்தை யோசிச்சு நான் அந்த முடிவை மாத்திக்கிட்டேன். அந்த அளவுக்கு என்ன பாடா படுத்திட்டியடி. என்னோட இத்தனை வருஷ வாழ்க்கையில கடந்த கொஞ்ச நாள் மாதிரி நரக வாழ்க்கையை நான் அனுபவிச்சதே இல்லடி. இங்க பாரு, போதும்டி, போதும். உன்னை கல்யாணம் பண்ணி நான் வாழ்ந்தது எல்லாமே போதும். அந்த வலியை அனுபவிச்சதும் போதும். மாமா முகத்தை பார்க்கவே எனக்கு பிடிக்கலடி. தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு போயிடு. மாமா போயிரு. ஐயோ ஐயோ மாமா, அப்படி மட்டும் சொல்லாதீங்க மாமா, அப்படி மட்டும் சொல்லாதீங்க மாமா. கூட இம்புட்டு நாளா வாழ்ந்ததை நினைச்சாலே எனக்கு அருவருப்பா இருக்கடி. அந்த பாவத்தெல்லாம் நான் எங்க கொண்டு போய் என்னோட சாவுக்கு காரணம் நீ, உங்க அப்பா, அம்மா தான் எழுதி வச்சுட்டு செத்துருவேன். டேய் சரவணா, என்னடா பேசிட்டு இருக்க நீ? மாமா அண்ணா பாருமா, ஐயோ என்ன மாமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? சரவணா, இப்படி எல்லாம் பேசாதீங்க மாமா. நான் அப்படி பண்ண மாட்டேன். ஏன்னா பேச்சு பேச்சு பண்ணிருக்க? நான் சொன்னதை செய்வேன்பா. மாமா இவ தொல்லையில இருந்து தப்பிக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். சரவணா, தயவு செஞ்சு இவளை போக சொல்லுங்கம்மா. டேய், இவ போலனா நிஜமாவே நான் செத்துருவேன். ஏய், ஏய், என்னடா, என்னங்க இது? அண்ணா, யாரோ செஞ்ச தப்புக்கு நீ ஏன்னா இப்படி எல்லாம் பேசுற? அம்மா போதுமா, நான் அனுபவிச்ச மன வேதனை எல்லாமே போதுமா. அப்பா, இம்புட்டு வருஷமா நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்டதே இல்ல. இப்ப முத தடவையா உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன்பா. எனக்காக செய்வீங்களா? செய்வீங்களாப்பா? இனிமே என்ன ஆனாலும் சரிப்பா, இந்த உலகமே தலைக்கீழ மாறினாலும் சரி, என்னால இதுக்கப்புறம் இவ கூட வாழவே முடியாதுப்பா. இவகிட்ட இருந்து எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருங்கப்பா. எனக்கு இவ வேண்டாம், டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருங்கப்பா. ப்ளீஸ்பா, அதை மட்டும் எனக்காக செய்யுங்க. மாமா நீங்க அப்படி எல்லாம் பேசாதீங்க மாமா. என்ன மாமா பேசுறீங்க? என்ன சொன்னீங்க? என்ன டைவர்ஸ் என்ன உங்க மளிகை கடையில விக்கிற பொருள் நினைச்சியலா? சாதாரணமா கேக்குறியா? அது மளிகை கடையில கிடைக்கிற பொருளா இருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். இந்த நிமிஷமே அதை வாங்கி உங்க கையில கொடுத்து உங்க 3 பேரையுமே துரத்தி விட்டுருப்பேன். என் பொண்ணோட வாழ்க்கை உங்களுக்கு அம்புட்டு இலக்காரமா போயிருச்சு இல்ல? நேத்து வரைக்கும் என்னோட வாழ்க்கை உங்க 3 பேருக்குமே இலக்காரமா இருந்துச்சுல்ல? மாமா 3 பேரும் பூந்து என் வாழ்க்கையில அப்படி விளையாண்டீங்கல்ல, ஏன் அதெல்லாம் உங்களுக்கு இலக்காரமா தெரியலையா? மாப்ள, இதெல்லாம் இந்த கடவுளுக்கே அடுக்காது மாப்ள. என்னைய அடுக்காது? என்ன அடுக்காது? அப்பா, என்னோட முடிவு டைவர்ஸ் தான்ப்பா. அதுல எந்த வித மாற்றமும் கிடையாது. வக்கீல பார்த்து பேசிருங்கப்பா. சும்மா என்ன டைவர்ஸ் டைவர்ஸ் என்கிட்ட அதுக்காக எங்க பொண்ணை உங்களுக்கு கட்டி கொடுத்தோம். டைவர்ஸ் எல்லாம் கொடுக்க முடியாது. அத நீங்க தான் கொடுக்கணும்னு இல்ல, நீங்க சொன்ன பொய்யெல்லாம் சொன்னன்னு வச்சுக்கோங்களேன், கோர்ட்டே கொடுத்துருவாங்க. அப்படிலாம் விட முடியாதுங்க. எங்க சொத்தை வித்தாவது நாங்க இந்த கேஸ நடத்துவோம். டைவர்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டோம். என்னது என்னது? சொத்தா? விக்கிறதுக்கு சொத்து இருக்கா உங்ககிட்ட?
சோத்துக்கே வழி இல்லாம தானே எங்க கடையில உன் புருஷன் வந்து வேலைக்கு சேர்ந்தாரு. அதெல்லாம் மறந்து போச்சா? கடன் வாங்கியாவது நாங்க இந்த கேஸ நடத்துவோமே. கண்டிப்பா டைவர்ஸ் மட்டும் கொடுக்கவே மாட்டோம். கண்டிப்பா எங்க அண்ணனுக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுப்போம். அப்படியா? ஆமா. அப்படியா? அப்படின்னா ஜீவனாம்சமா மொத்த சொத்தை எழுதி வாங்குவோம். உங்க எல்லாரையும் நடுத்தெருல நிறுத்துவோம். அடி சக்கண்ணானா, வாடி கிளம்பி வந்துட்ட. அங்க சுத்தி இங்க சுத்தி சொத்துக்கு வந்துட்டல. அதுதானே உன் பிளானா இருந்திருக்கு. அதுக்கு தானே இந்த உருப்படாதவளை எங்க வீட்டுல கட்டி கொடுத்த. சும்மா நிறுத்துமா. என்னமோ அப்படியே சிவகங்கை சீமையே கட்டி ஆள்ற மாதிரி பேச வந்துட்ட. நீ ஆள்றது தானே. வாய் பேசுறல, ஆள வேண்டியது தானே. கோமதி ஏங்க பேசாம இருந்தீங்கல்ல, அவங்க பேசுற பேச்ச பாத்தீங்களாங்க? மா நீங்க சும்மா இருங்கம்மா. இவங்க லெவலுக்கெல்லாம் நீங்க இறங்கி பேசாதீங்க. அப்பா எனக்கு நீங்க டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருங்கப்பா. ஏய் இங்க பாரு, டைவர்ஸ் நோட்டீஸ் உன் வீடு தேடி வரும். அதுல கையெழுத்து போட்டு கொடுத்துரு. எனக்காக நீ ஏதாவது செய்யற மாதிரி இருந்தா தயவு செஞ்சு அதை செய். அதுக்கப்புறம் நீ உன் வீட்டுல இருந்து நீ உங்க அம்மா உங்க அப்பான்னு 3 பேரும் மாத்தி மாத்தி பொய் சொல்லி சந்தோஷமா இருங்க. அப்படி இல்லையா வேற ஒரு இழுச்ச வேணா பார்த்து அவனை ஏமாத்துங்க. பேசாம எதுக்கு இந்த காலையில விழுற? அத முடிவு சொல்லிட்டாருல மாப்பிள்ள. டைவர்ஸ் வேணுமாம்ல, டைவர்ஸ். உங்க முடிவை நீங்க சொல்லிட்டீல, எங்க முடிவை நாங்க சொல்றோம். உங்க முடிவை நீங்க சொல்லி. मेरा जीना बेताब पल पल, मैं अब क्यों होश में आता नहीं, होश में तो नहीं मेरा जीना बेताब, मैं अब क्यों होश में आता नहीं. चार बोतल रोज का, ना पीऊं तो रोज का, सारी दुनिया सो जाती है. मेरा जीना बेताब, क्यों होश में आता नहीं, पल पल जीना. कुड़िया सुड़िया ब्राउन नेट्स, बड़े हैं सोच मेरे. क्या नाम है जी? पल 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 जीना.
मेरा जीना। तो हेलो दोस्तों, कैसे हो आप, कैसे हैं हम। मैं पल दो पल का शायर हूँ, पल दो पल मेरी। हाँ अच्छा ठीक बा, रुक जा 2-3 मिनट। अच्छा ठीक बा। मम्मी फोनवा ले ले बिया करवावा ना। हल्के कपड़े चिक 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 चिक। सबके होश में आता। कितना महिमा पल पल जीना। ऐसे कौन खाता है भाई, ऐसे कौन खाता है। ऐसे तो हम नहीं खा सकते हैं, कोई नहीं। पल पल जीना। खाना खाते समय हंसी मजाक।
पतंग उड़ाने का अलग ही मजा है। बेताब मेरा